இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alif Lam Mim. Tanzilul kitabi la raiba fihi min rabbil alamin. Am yaquluna iftarah, bal huwal haqqu min rabbika litunzira qauman ma atahum min nadirin min qablika la'allahum yahtadun. Allahul ladzi khalaqas samawati wal arda wa ma bainahuma fi sittati ayyamin thumma istawa 'alal 'arsy. Ma lakum min dunihi min waliyyin wala syafi', afala tatadhakkarun. Yudabbirul amra minas samai ilal ard, ثم يعرج إليه في يوم كان مقداره 1000 سنة مما تعدون. ذلك عالم الغيب والشهادة العزيز الرحيم. الذي أحسن كل شيء خلقه وبدأ خلق الإنسان من طين ثم جعل نسله من سلالة من ماء
ونفخ فيه من روحه وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون وقالوا أإذا ضللنا في الأرض أإنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون قل يتوفاكم ملك الموت الذي أكل بكم ثم إلى ربكم ترجعون صدق الله العلي العظيم. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alamin. Wabihi nasta'in. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrahli sadri wa yassirli amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கொடுப்பது என்ற வார்த்தையை கேட்டவுடன் நாம் பெரும்பாலும் பணம், தானம், பெரிய உதவிகளை என்று நினைக்கிறோம். அதனால் பலர் மனதில் அவை கொடுப்பதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் கொடுப்பதற்கான அர்த்தத்தை இப்படி மட்டுமா சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல செயல்களை எதையும் சிறியதாக நினைக்காதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி தல்க், உங்க சகோதரனை மகிழ்ச்சியான முகத்துடன் சந்திப்பதும் கூட ஒரு நல்ல செயல்தான். இந்த ஹதீஸ் எந்த நல்ல செயலும் சிறியதல்ல என்பதை நமக்கு தெளிவாக நினைவூட்டுகிறது. புன்சிரிப்புடன் மற்றவர்களை அணுகுவது ஒரு சுன்னத்தான செயல். அது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வு, அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். லிப்டில் நாம் அண்டை வீட்டாரை பார்த்து புன்னகைக்கும் போது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த நாள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த புன்னகை அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் மற்றவர்களை சந்திக்கும் போது புன்சிரிப்புடன் தான் இருப்பார்கள். நமக்கு இது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் இது எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார், ஒரு அணுவின் அளவுக்கு சமமான நன்மையை செய்தாலும் அதை அவன் காண்பான். இந்த வசனம் மிக்க சிறிய நன்மையும் அல்லாஹ்விடம் அறிவதில்லை என்பது நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் சிறியதாக நினைப்பது கூட அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்புடையதாக இருக்கிறது. இதன் மூலம் கொடுப்பதற்கு பணம் அவசியமில்லை, கொடுப்பதற்கு நல்ல மனசு இருந்தாலே போதும் என்று தெரிகிறது. நாம் சின்ன சின்ன செயல்களை சிறியதாக நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களை செய்வதற்கு இவ்வளவு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நம்மளுக்கு உணர்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யும் செயல்கள், சொல்லும் வார்த்தைகள், காட்டும் புன்னகை அனைத்திலும் தூய நியத்தை நமக்கு அளிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய நோன்பை நோற்று துஆ கபூலாகக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் வருவதற்கு முன்பாக நாம் எப்படி ரமலானுக்கு தயாராக இருந்தோமோ, ரமலானை எதிர்பார்த்து கொண்டே இருந்தோமோ, அதே போல ரமலானில் நுழைந்தவுடனும் நாம் அதே புத்துணர்ச்சியோட அதே விவேகத்தோட நாம் இருக்க முயற்சி செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் வழங்கியருள்வானாக. ஏனென்று சொன்னால், இந்த ரமலானுடைய நோன்பு ஒரு 30 நாள், ஒரு லாங் ஜேர்னி. அதில் ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்வோம்னாக்கா நல்ல ஈடுபாட்டோடு இருப்போம். ஆனால் அப்புறம் என்ன செய்வோம்னாக்கா, ஏன்னா இந்த ரமலான் மட்டும் முழுமையாக கிடைத்து விட்டால் நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகிடும். ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அதை விரும்ப மாட்டான். எனவே ஷைத்தான் என்ன நினைப்பான்னாக்கா, ஓகே நீ ரமலானில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கியா, ரொம்ப வேகமாக இருக்கியா, ஓகே செய், இது பண்ணிக்க. ஆனால் செய்யும்போது தடுக்க மாட்டான். ஆரம்பத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, தடுக்க மாட்டான். ஆனால் அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா, போக போக நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அதில் கவனத்தை திசை திருப்பி முக்கியமான நேரங்களில் நாம் அதை விட்டும் தூர விலகிற மாதிரி ஆக்கி விட்டுருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரி ஃபதக்கிர், நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறீங்க, நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துறதுங்கிறது முஃமின்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனவே நாம் நோன்பு நேரங்களில் இது மாதிரி நம்ம கேட்கும் பொழுது நம்ம திருப்பி கொஞ்சம் எழுந்திரிச்சிடலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த நோன்பு நேரத்தில் சஹர் நேரங்கள்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ததிக்கிறா. இது என்னன்னாக்கா நம்ம எல்லாமே கேட்ட விஷயங்கள் தான், எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்மளுக்கு தொழுகை சிறந்ததுன்னு தெரியும், நோன்பு சிறந்ததுன்னு தெரியும், ஜக்காத்து சிறந்ததுன்னு தெரியும், பொய் சொல்கிறது தப்புன்னு தெரியும், ஏன்னா எல்லாமே சரி, புறம் பேசுகிறது தப்புன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ நம்ம எதை பேசுகிறோம், புதுசாக நம்ம ஒன்று பேசுகிறோம், நம்ம எல்லாத்தையும் பேசுகிறது தான் பேசுகிறோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரிமைண்டர், இது என்னன்னாக்கா ஞாபகப்படுத்திக்கிறது. எனவே அதனால் அன்பிற்குரியவர்களே, நாம் ரமலானில் இந்த ததுக்கிரா, இந்த ஞாபகமூட்டுதலையும் நாம் நோன்போட நாம் இதை சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம நோன்புகள் மிக பரிபூர்ணமாக ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், குல், நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தவறுகள் அதிகமாக செஞ்சுட்டு, தவறுகளில் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கக்கூடிய
என்னுடைய அடியார்களே. என்னால் மனிதன் குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, ஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், தௌபா செய்யக்கூடியவர்களில் தவறு செய்யக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள். ஆக மனிதன் தவறை விட்டும் நீங்கியவன் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், தவறுகளிலே அதிகமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் இருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்துராதீங்க, ஹோப்பை விட்டுறாதீங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஜுமர்ல 53வது ஆயத்துல சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன் மன்னிக்காமல் யார் மன்னிக்க போகிறாங்க? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன்தான் மன்னிக்க கூடியவன், அவன்தான் இரக்கமுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த ஆயத்துல சொல்கிறான், வானீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் சாயுங்கள், உங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்புங்கள். வஅஸ்லிமூ லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப். நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக நமக்கு தண்டனை வருவதற்கு முன்பாகவே, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னாக்கா, நம்ம ஒரு தவறு செய்கிறோம், தவறு செஞ்சிட்டோம்னாக்கா தவறு செஞ்ச உடனேயே சரி கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கா, சில நேரங்களில் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது தெரியாது. தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சா தான் நம்ம தவறு செய்ய மாட்டோமே. நாம் தவறு செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, வந்த உடனே தவறு செஞ்சிட்டோமோன்னு நினைப்போம், மனசுல ஒரு ரிக்ரெட் வரும். அன்பிற்குரியவர்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வானீபு இலா ரப்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ரிக்ரெட் வரும் பொழுது, நம்ம தவறு செய்யறதுல இருந்து நம்ம நீங்கியவர்கள் அல்ல. இந்த உலகத்துல யாருமே நான் தவறு செய்யாதவன் என்று சொல்ல முடியாது. எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய தவறு தவறுதான் என்று நிச்சயமாக நமக்கு தெரியும், தெரிய வரும். நம்ம கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனால் சும்மா ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ மனசு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை அலட்சியமாக விட்டுவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் தண்டனை இறங்கும். தண்டனை இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வானீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்புங்கள். நம்ம ரிக்ரெட் பண்றோம். ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னாக்கா, நம்ம ரிக்ரெட் பண்றதையே நம்ம உயர்வா நினைக்க வச்சுட்டு, ஐயோ நான் வருந்திட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லலையே, யா அல்லாஹ், இறைவனை உடனே அழைத்து விட வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த தவறை நீ பார்க்காமல் இல்லை, நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, நீ பார்க்கத்தான் அந்த தவறை நான் செய்தேன். யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆனால் அஸாபு இறங்கினதுக்கு பின்னால நீங்க மன்னிப்பு தேடாதீங்க, சும்மலா துன்சரூன், அப்புறம் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது கஷ்டமா போயிடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நாம நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து ரொம்ப பெருசு, அல்லாஹ்வுடைய ரஹமத்து ரொம்ப பெருசு. அல்லாஹ் ஜல்லஷான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ரஹமத்திற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு, அந்த அன்பு ரஹமத் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நலவுகளும், நிம்மதி, சந்தோஷம், நம்முடைய எல்லாமே சரி, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சாப்பாடு, நல்ல ரிஸ்க்கு, நல்ல பணம், நல்ல காசு, நல்ல துணை, நல்ல உறவு, எல்லாமே ரஹமத்து தான், அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்துல
அல்லாஹ்ட்ட 100 ரஹ்மத் இருக்கு, 100% இருக்குன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1% ரஹமத்தை தான் இறக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஒண்ணுல தான் யதஆதஃபூன பிஹா வ யதராஹமூன், மனிதர்களும் ஜின்களும் மற்ற உயிரினங்களும் அதுகள் ஒன்றொன்று அன்பு கொள்ளுது இல்லையா, அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட்ட இருக்கக்கூடிய 100% ரஹ்மத்துல 1% தான். 99 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்குள் வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறது 1% தான். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய ரஹமத்து ரொம்ப விசாலமானது, ரொம்ப பெருசு. எனவே நாம் இறைவனிடத்துல என்ன செய்வோம்னாக்கா, அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் ரஹமத்தை கேட்கக்கூடிய நேரம் இந்த நேரம், நோன்பு திறக்கிற நேரம். நாம் அமைதியாக உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையில என்னமெல்லாம் செஞ்சிருக்கிறோம், என்னமெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நாம் நம்முடைய தவறுகளை, இது இல்லாட்டி தவறு மாதிரி தெரியுதுனாக்கா, யா அல்லாஹ் இது தவறாக இருந்தால் மன்னித்துக்கொள் அப்படின்னுட்டு அல்லாஹ் யா அல்லான்னு சொல்லி நாம இந்த நேரத்துல நாம மன்னிப்பு கேட்டுட்டோம்னாக்கா, நாளை மறுமை நாளில் அது நமக்கு சுமையாக ஆகிவிடாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இது ஒரு ரிமைண்டர் தான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. நாம இதை நம்ம செஞ்சிருவோம், ஏன்னா அந்த நேரத்தை நம்ம துவா செய்வோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய துவாக்களின் போது அமைதியாக உட்கார்ந்து இந்த நேரத்தில் நாம வாழ்க்கையில ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நினைச்சு இறைவன்கிட்ட நாம மன்னிப்பு கேட்டோம்னாக்கா, நாம நாளைக்கு மறுமை நாளிலே மௌத்தா போனதுக்கு முன்னால சுமைகள் குறைவாக போய் சேருவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل ونسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من الأجز والكسل والجبن والهرم ونعوذ بك من عذاب القبر ومن فتنة المحيا والممات. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين.
அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களை நீதான் வளர்த்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நீதான் உணவளித்தாய். யா அல்லாஹ், எங்களுடைய மானங்களை மறைக்க நீயே உடையும் அளித்தாய். யா அல்லாஹ், நாங்கள் தங்குவதற்கு எங்களுக்கு இடத்தையும் அழைத்தாய். யா ரஹ்மர் ராஹிமீன். யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் ரஹ்மானே உனது அன்பு கொண்டு நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு நீ வழங்கி கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. இதை உன்னால் தான் செய்ய முடியும் ரஹ்மானே. நீ அர்ஹமுர் ராஹிமீன். நீதான் ரஹ்மத்து வழங்கக்கூடியவர்களில் மிகவும் சிறந்தவன் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை அழகிய தோற்றத்தோடு படைத்தாய். மற்றவர்கள் எங்களை பார்த்து சந்தோஷப்படும் அளவிற்கு எங்களுடைய தோற்றத்தை அமைத்தாய். யா அல்லாஹ், நீ நினைத்திருந்தால் வேறு மாதிரி அமைத்திருக்கலாம். யா அல்லாஹ், நாங்கள் கேட்காமலேயே எங்களுடைய தோற்றங்களை அழகாக அமைத்து தந்தாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இதற்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம், வாக்குறுதி அளித்திருக்கிறோம். யா அல்லாஹ், அதை முடிந்த அளவுக்கு நாங்கள் செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த செயலிலே குறை இருந்தால் மன்னித்தருள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே நிரந்தரமாக தொடர்படியாக செய்வதற்கு அருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தீங்குகள் அனைத்தை விட்டும், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கிய நியாமத்துகளை இந்த நேரத்தில் நினைவு கூறி நாங்கள் உன்னிடம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ரஹ்மானே. அதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகள், பிழைகள், குற்றங்கள், குறைகள், இதை அனைத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து யா அல்லாஹ் உன்னிடம் எடுத்து வைக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் ரஹ்மானே. உன்னை தவிர எங்களுடைய பாவங்களை வேறு யாராலும் மன்னித்து எங்களுக்கு நிம்மதியான சுபிட்சமான வாழ்வினை தர முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், யா ரஹ்மர் ராஹிமீன், எங்களுக்கும் நாங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையினை வழங்கி யா அல்லாஹ் அதுபோன்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் யாவருக்கும் நேரான வழியை காட்டியருள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ வாக்களித்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصل يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. تقبل الله منا ومنكم تقبل يا كريم. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் 7:21
இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நொடிகள் இருக்கிறது. நாம நியத்து சொல்லிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நியத்து சொல்லிக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே தவக்குல் வைத்தேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد.
யா அல்லாஹ், பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாம மஹ்மூத் எனும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளில் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.